ஹாய் காய்ஸ். ஆக்சுவலா நேத்து தான் திருச்சி போயிட்டு வந்து ஒரு 1 மணிக்கு தான் தூங்கினேன். வழக்கமா 1 மணிக்கு தூங்கினா அடுத்த நாள் 1 மணிக்கு தான் எந்திரிப்போம் லீவ்ல தான். பட் இன்னைக்கு வந்து என்னால தூங்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு தான் ரிசல்ட். அப்புறம் தூங்கிட்டு இருந்தேன்னா வீட்டுல உள்ளவங்க மார்க்கை பார்த்துட்டு அறக்க பறக்க அப்புறம் எழுப்பி விடுவாங்க. நானே பயந்துருவேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் கைஸ் வெயிட் பண்ணுவோம். இந்த டைம் ஆக ஆக 400 ரீச் பண்ணிடுவோமா அப்படின்ற அளவுக்கு பயம் வருது கைஸ். ஐயோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கீழே வந்தாலும் நான் அந்த மார்க் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்களுமே மார்க் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இதுல இருந்து மோட்டிவேட் ஆகி நம்ம 11th 12th கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். இது என்னடா இத்தனை மார்க் இருக்குன்னு பாக்குறீங்க. எங்க வீட்டுல வந்து நான் முன்னாடியே அவங்க எக்ஸ்போஸ் பண்ற மார்க் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டேன். 19 சொன்னாங்க, எதுக்கு 16 சொல்றாங்க மாத்துறாங்கன்னு தெரியல. ஹைலைட் என்ன தெரியுமா? ஆக்சுவலா என் நம்பர் பாலிடிக்கல் நம்பர் எல்லாம் வந்து சிதம்பரத்துல தான் இருக்கு. எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. காலையில எக்ஸ்பிரஷனே ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி கேட்டேன். யாரெல்லாம் இந்த மாதிரி உங்க நம்பர் மாத்தி கேட்டு கமெண்ட் சொல்லுங்க. அதான் என்ன பாக்குறேன். என் மார்க்கை நான் பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. எங்கள் அக்கா விட்டு தான் போட சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் 494 சொன்னப்ப என்னால் நம்பவே முடியல. ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு கூட நினச்சேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பி கைஸ். எங்கள் வீட்லையுமே எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. அந்த மொமெண்ட்டை வார்த்தையால சொல்லவே முடியாது. என் மேலே நம்பிக்கை வச்சிருந்தேன் என்னுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கும் நான் கால் பண்ணி என் மார்க் சொன்னேன். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் 10th and 11th படிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லி உங்கள் மார்க்கையும் மறக்காம சொல்லுங்க கைஸ். பாய் பாய்.